வஞ்சி நீகர் உக்க மடமங்கையர்கள் வஞ்சி நீகர் உக்க மடமங்கையர்கள் இன்பமே மாயின்பம் என்ற தோழி வஞ்சி நீகர் உக்க மடமங்கையர்கள் இன்பமே மாயின்பம் என்ற தோழி வாய்க்கு ருசியாக புசிப்பதே பேரின்ப வாழ்வென நினைத்த தோழி கஞ்சுளி அணிந்து உடற்கண்டை மடி புனைவதே கண்டபலம் என்ற தோழி கந்த கத்தூரி பரிமள அத்தர் திமிர்வதே கைகண்டதென்ற தோழி அஞ்சலின்று இவ்வுலக புத்தியில் இருப்பதே அரிய பேரென்ற தோழி அகட விகடம் புரிந்து உய்வதே என்றைக்கும் ஆனந்தம் என்ற தோழி செஞ்சரணம் அடைய என உள்கினேன் ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு என்னும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாம்பன் சுவாமிகளின் கருணையினாலே இன்று 33வது பகுதியை சிந்திக்கிறோம். ஆன்மாவின் யாத்திரை 33, தத்துவமசி பயிற்சி பாதை 33. உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 33. இணைக்கும் முத்திக்கு முதல்வனே தெளிந்த அறிவுக்கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, இளம் பெண்கள் மூலம் பெறும் இன்பமே பேரின்பம் என்று வாழும் குற்றம் உடையவன், வாய்க்கு ருசியாக உண்பதே வாழ்க்கை என்று வாழும் குற்றம் உடையவன், நல்ல உடைகளை உடுத்தி கொண்டு ஊர் சுற்றுவதே இந்த பிறவியில் கண்ட பலன் என்று வாழும் குற்றம் உடையவன், வாசனை பொருட்கள் கத்தூரி அத்தர் இந்த காலத்தில் சென்ட்டு இதெல்லாம் பூசிக்கொண்டு ஊர் சுற்றுவதே கண்ட பலன் என்ற குற்றம் உடையவன், தீவினைகளுக்கு அஞ்சாமல் உலக போக்கோடு இணங்கி வாழும் சந்தர்ப்பவாதம், அவங்களுக்கு தகுந்த போல மாற்றிக்குவாங்க, சந்தர்ப்பவாதமான நிலையில் வாழும் குற்றம் உடையவன், அகட விகடம் பேசி அதை அப்படியே அகடவிடமே பண்ணிக்கிட்டு அப்படி வாழ்வதே ஆனந்தம் என்ற குற்றம் உடையவன், உனது சிவந்த திருவடிகளை அடையும் அதுக்காக நான் முயற்சி செய்யும் விரும்பும் எனக்கு உன் திருவடியை அருள்வாயாக. இப்போ மூன்றாவது இடத்துல நம்ம 10 தொட்டுருக்கோம். இதுக்கு குருவர கண்ணில் சாமி 24 2 வரியில் கொடுக்குறார். இத்தகைய மாந்தர் இருக்கும் குழுவிடை நான் எத்தனை போதித்தாலும் என்னே குருபரனேங்கிறார். இத்தகைய மாந்தர்
இருக்கும் குழுவிடம் நான் எத்தனை போதித்தாலும் என்னே குருபரணிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி இத்தகைய அறிவு இல்லாத மனிதர்கள்ட்ட, ஞான அறிவு இல்லாத மனிதர்கள்ட்ட அவங்க கூடியிருக்க இடத்துல இருக்கும் அந்த கூட்டத்தில் எவ்வளோ போதித்தாலும் என்ன பயன் குருபரணி அப்படி வருத்தப்படுறார். இந்த குருபர கண்ணியை மனப்பாடம் பண்ணுங்க. இந்த 3வது பாட்டினுடைய அர்த்தம் புரிஞ்சுன்னா, இத்தகைய மாந்தர் இருக்கும் குழுவிடை நான் எத்தனை போதித்தாலும் என்னையே குருபரணி அப்படின்ற குருபர கண்ணியை நீங்கள் மனதில் வச்சிங்கன்னா இந்த 33வது திருச்செயலை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ஆன்மாவின் யாத்திரைக்கு சுலபமாக இருக்கும். வணக்கம், வாழ்த்துக்கள்.